இந்த வார சண்டே ஸ்பெஷலாக செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெசிபி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை வறுத்து அரைச்சி கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். இது சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்துட்டு வரமல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, இது கூட வரமிளகாய், காஷ்மீர் மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், பட்டை, கல்பாசி, இது கூட கிராம்பு, அது கூடயே கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், ஸ்க்ரீன்லேயும் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லைட்டாக இதிலேருந்து நல்லா வறுபட்டு அதுலேருந்து வாசம் வரும். அந்த அளவுக்கு வந்ததும் 3 ஸ்பூன், அதாவது 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ செய்யறதுக்கு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கூட கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் தூளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட 2 பெரிய தக்காளி கூடயே 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு தக்காளியை நல்லா மசிய வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் தக்காளி நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி வெந்ததும் இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் நான் 3/4 கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தடவை பரட்டி விட்டுடுங்க. நல்லா 3 நிமிஷம் நல்லா பரட்டினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இது கூட சேர்த்துடுங்க. ஜார் கழுவின தண்ணியும் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இதை கிரேவி மாதிரி பண்ணுறனால தேங்காய் அரைச்சி சேர்க்குறேன். உங்களுக்கு கிரேவி வேண்டாம், நல்லா தொக்கு மாதிரி இல்லை சுக்கா மாதிரி வேணும்னா தேங்காயை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பவுடர் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாம் ஒன்று தான். இதை கரெக்டாக 20 நிமிஷம் இந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி மூடி போட்டு குக் பண்ணிங்க, சிக்கன் எல்லாம் வெந்து வந்துடும். ஃபைனலாக வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நல்லா கலந்து விட்டு கை நிறைய கொத்தமல்லி கீரை போட்டு இறக்குனீங்கன்னா அட்டகாசமான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி. சாதத்துக்கு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி நம்ம சேனலில் நிறையா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதை செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.